பிரியமானவர்கள், உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பும் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமங்கள் ஒருத்தர் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. ஆமென். தேவன் நம்மை குறித்து எண்ணிருக்கிறதான எண்ணங்களும் நினைவுகளையுமே நாம் எண்ண வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்படி நாம் அவர் நம்மை குறித்து எண்ணிருக்கிறதான எண்ணங்களையும் நாம் எண்ணும்பொழுது நம்முடைய எண்ணங்கள் நமக்கு செயல் வடிவை கொண்டு வருகிறது என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளதான ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகின்றார். அவளுக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல, அவளே தன்னுடைய இருதயத்தில் யோசிக்கிறாள். அவள் தன்னுடைய ஆசையெல்லாம் வைத்திருக்க செலவழித்தும் சற்றாகிலும் குணப்படாத இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து குணமளிக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு, நான் அவருக்கு பின்பாக போவேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவேன், தொட்ட மாத்திரத்தில் சுகமாவேன் என்று சொல்லி இருதயத்தில் நினைத்துக் கொண்டு அதை செயல் வடிவிலே கொண்டு வருகின்றார். அவளுடைய இருதயத்தினுடைய எண்ணம் அவளுக்கு செயல் வடிவை கொண்டு வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எண்ணம் செயல் வடிவை கொடுக்கிறது. உடனே அவள் எழுந்துட்டு இயேசுக்கு பின்பாக போய் கூட்டத்தின் மத்தியிலே இயேசுவின் வஸ்திரத்தை தொடுகின்றாள், ஓரத்தை. தொட்ட மாத்திரத்தில் சுகமடைகிறார். இயேசு திரும்பி கேட்கிறார் சீசர்களை பார்த்து, என்னை தொட்டது யாருன்னு சொல்லி. அப்ப சீசர்லாம் பார்க்குறாங்க, இவ்வளோ ஜனங்க அவரை பின்பற்றி வர்றாங்க, இதுல யார் வேற தொட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்க்கும்போது அவர்கள் கேட்கிறார், யாரும் தொட்டது என்று சொல்லி கேட்கிறீர் என்று சொல்லி கேட்கும்போது இயேசு சொல்கிறார், விசுவாசத்தோடு என்னை ஒரு தொட்டதுண்டு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதே நான் உணர்ந்தேன் சொல்றார். பிரியமானவர்களே, நாம் எண்ணங்களை செயல் வடிவில் கொண்டு வரும்போது தேவனுடைய வல்லமை நம்மளை வெளிப்படுகிறதா இருக்கிறது. அவள் எண்ணத்தை வீட்டிலே வைத்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கவில்லை. அவனுடைய எண்ணத்தை செயல் வடிவில் கொண்டு வந்தால், எழுந்து நடந்து வந்தால் இயேசு கிறிஸ்து இடத்துல கும்பல்ல கூட்டத்தின் மத்தியில வந்து பின்னால போய் இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறார், தொட்ட மாத்திரத்தில் சுகமடைகிறான். அப்ப எண்ணம் செயல் வடிவை கொடுக்கிறது. செயல் வடிவில் கொண்டு வந்தப்பட்டதான எண்ணம் அவருடைய வாழ்க்கையிலே சுகத்தை கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஸ்திரியே, நீ விரும்பி எப்படி ஆக கடவுது சொல்லி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி கர்த்தர் அவளை பார்த்து சொல்கின்றார். ஆகினாலே பிரியமானவர்களே, எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில செயல் வடிவை கொண்டு வருகிறதா இருக்கிறதுனாலே எண்ணங்களை நாம் செயல்படுத்தலாம் இருக்கிறோம். ஆகினால தான் தேவனுடைய வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் நின்றுகிறதாக இருக்கணும். லூக்கா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்து 19ஆம் வசனம் மட்டும் வாசிக்கும் போது, மனம் திரும்பினதான குமாரனை குறித்து பார்க்கும்போது, என் தகப்பன் வீட்டில் எத்தனையோ பேருக்கு சம்பூர்ணமான ஆகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் இங்கே பன்றி தின்ற தவிடுனாலே என்று வயிற்றை நிரப்ப பார்த்து கொண்டிருக்கிறேன். எழுந்த தகப்பனிடத்துல போவேன், பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இனி உடைய குமாரன் என்று சொல்லப்படும் நான் பாத்திரம் அல்ல, உடைய வேலைக்காரர் ஒருவனாயினை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி சொல்லுவேன் என்று சொல்லி அவன் தன் மனதில் எண்ணிக்கொண்டு தகப்பனாரை நோக்கி வருகின்றான். தன்னுடைய ஆசையெல்லாம் செலவழித்துட்டான் தகப்பனாரிடத்துல வாங்கி போய். ஆனா அவன் எண்ணங்களில் நினைக்கிறான், என் தகப்பனாரிடத்துல போய் நான் இப்படி சொல்லுவேன், பரத்துக்கு விரோதமா பாவம் செய்கிறேன், இனி உடைய குமாரன் சொல்லப்படும் நான் பாத்திரம் அல்ல, நான் நம்முடைய ஊழியக்காரர் ஒருவனா இருக்கிறேன்னு சொல்லிட்டு வருகிறான். அவன் தூரத்துல வருவதை கண்ட உடனே தகப்பன் ஓடி போய் அவனை அரவணைத்து வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து அவனை வேலைக்காரரிடத்துல கொடுத்து அவனை குளிப்பாட்டி அவனுக்கு நல்ல வஸ்திரங்களை உடுத்து, வஸ்திரத்தை உடுத்து மோதிரத்தை அவனுக்கு அணிவியுங்கள் என்று சொல்லுகின்றான். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வரும்போது கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கி நமக்கு வஸ்திரங்களை உடுத்தி அதிகாரம் என்னும் மோதிரத்தை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆகினால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாச சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம் சொல்கின்றோம். இது இயேசு கிறிஸ்து விசுவாச சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறதுனால நஷ்டம் கிடையாது, லாபம் தான் பிரியமானவர்களே. ஆகினால் இயேசு கிறிஸ்து விசுவாச சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றதான காரியத்தை குறித்து தான் இது ஓமையான கதையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவன் வந்த பொழுது எண்ணங்கள் அவனுடைய வாழ்க்கையில செயல்வடை கொடுத்ததுனாலே அவன் எண்ணங்களிலே எண்ணத்தை முதல் எண்ணினான், அதன் பிற்பாடு செயல்படுத்தினான். செயல்படுத்த நிமித்தமாக அவன் மறுபடியும் அவனுடைய தகப்பனார் வீட்டில ஏற்றுக்கொள்ளப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுக்காக ஒரு பெரிய விருந்தே ஆயத்தம் பண்ணி அவனுடைய குமாரன் மரித்து போயிருந்தான், திரும்ப உயிர்ப்பித்தான் என்று சொல்லி அவன் தகப்பனார் சொல்றார். அதுபோல பிரியமானவர்களே, நாம் எண்ணங்களிலே செயல்வெளியில கொண்டு வரும்போது நமக்கு விடுதலை கொண்டு வருகிறதா இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மோசே கிறிஸ்து நிமித்தமாய் வருகிற நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம்.
அவன் அரண்மனையில வாழ்ந்து கொண்டிருந்ததான மனிதன். அவன் எகிப்தினுடைய அரண்மனையிலேயே வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பப்படுகிறதை தெரிந்து கொண்டு எண்ணத்தில் ஏற்றுக்கொண்டு அவன் செயல் வடிவில் அதை கொண்டு வந்தான். அதன் நிமித்தமாய் அவன் எகிப்திலிருந்து துரத்தப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். வனாந்தரத்தில் 40 வருடம் வாழ்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல் வடிவை கொடுக்கிறது. மோசே எண்ணினான், தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவத்தை தெரிந்து கொண்டான். எகிப்தின் அரண்மனையில் இருக்கிற பொக்கிஷங்களை பார்க்கலாம். தேவனுடைய ஜனங்களோடு கூட வருகிற துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அவன் எண்ணிக்கொண்டு அதற்கு செயல் வடிவை கொடுத்தான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கிறதுக்காக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாயிருக்கிறான். ஆகிய பிரியமானவர்களே, எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல் வடிவை கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் தன்னுடைய சரீரம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் என்ன செய்வார் என்று சொல்லி அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று எண்ணி தேவனை மையப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அவன் சரீர சொத்து போன்றையோ சாராளுடைய கர்ப்பம் சொத்து போனதோ என்னவில்லை. அவன் எண்ணிதெல்லாம் என்ன என்று சொன்னால் தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் என்று எண்ணினான். அதுபோல பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இல்லாததை நீங்க எண்ணிக்கொண்டிருக்கலாக இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை எண்ணுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில அது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆகினால தான் தேவனுடைய வார்த்தையை இரவு பகலும் எண்ணுகிறவர்களாக இருக்கணும் என்று சொல்கிறார். அவர் என்ன குறித்து நினைத்திருக்கிறான்றதை எண்ணுகிறவர்களாக இருக்கணும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ எண்ணம் அவனுடைய வாழ்க்கையிலே செயல் வடிவை கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பலவீனங்களையோ உங்களுடைய பலனையோ பணத்தையோ அறிந்தவர்கள் மனுஷர்களையோ மற்ற காரியங்களையும் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறதாக இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரமே நீங்கள் எண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆபிரகாம் மரித்தோர்ந்து தேவன் எழுப்ப வல்லவரா இருக்கிறான் சொல்லி தன்னுடைய ஒரே பேரான மகனை பலியாக ஒப்பு கொடுக்கின்றான். மரித்தோர்ந்து எழுப்புகிறதுக்கு தேவன் வல்லவரா இருக்கிறான் சொல்லி தன்னுடைய ஒரே பேரான மகனாக ஈசாக்க பலியாக ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஆபிரகாம் கொண்டு போகிறான். அவனுடைய நாட்கள்ல யாரும் மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பப்படவில்லை. ஆனாலும் அவன் எண்ணினான் தன்னுடைய மகனை தேவன் மரித்தோர்ந்து எழுப்ப வல்லவரா இருக்கிறார் எண்ணினான். அப்படிப்பட்டதான எண்ணம் அவனுடைய வாழ்க்கையில செயல் வடிவை கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையால் உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு செயல் வடிவை கொடுக்கிறது. அது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி கொண்டு வருகிறது. ஆகினாலே தப்பான எண்ணம் கொள்ளக்கூடாது. யோபை குறித்து பார்க்கும்போது யோபு 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று சொல்கின்றான். அப்போ அவனுடைய வாழ்க்கையில அவன் பயந்தது அவனுக்கு நேரிட்டது, அவன் அஞ்சினது அவனுக்கு வந்தது என்று சொல்லி பார்க்கணும். ஆகினாலே நெகட்டிவான எண்ணங்களை நீங்க நினைப்பீங்கன்னா, நெகட்டிவான நினைவுகளை நீங்க நினைப்பீங்கன்னா, அந்த நெகட்டிவான எண்ணங்களை நினைவுகளை உங்களை வந்து பாதிக்கும் பிரியமானவர்களே. ஆகினாலே யோபுக்கு பாதித்திருக்கிறது, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்று சொல்லி அவனே அறிக்கை செய்கிறான். ஆகினாலே நன்மையானவைகளைத்தான் தேவன் நமக்கு செய்கிறவரா இருக்கிற அப்படின்னாலே நல்லவைகளே செய்கிறார் தேவன் என்று சொல்லி எண்ண வேண்டும். தவறான எண்ணங்களை எண்ணக்கூடாது. நல்லவைகளை யோசித்தா நல்லவைகள் நடக்கும், தீவைகளை யோசித்தா தீவைகள் எண்ணம் நடக்கும் என்பதனால நல்லவைகளே யோசிக்கிறதாக இருப்போம், எண்ணுகிறவர்களாக இருப்போம், நினைக்கிறவர்களாக இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தம் இல்ல பிதாவை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துகிறோம். எங்களுடைய எண்ணங்களை நினைவுகளை எங்களை வழி நடத்துகிறதா இருக்கிறேன்னு சொல்லி எங்களை கற்றுக் கொடுக்கிறதுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய எண்ணங்களை நினைவுகளும் நீர் எங்களை குறித்து என்ன நினைத்திருக்கிறோரோ அந்த வார்த்தைகளை நாங்கள் எண்ணங்களாக நினைவுகளாக கொள்ள எங்கள் எல்லாருக்கும், உலக மக்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.